வணக்கம் நண்பா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கைன் மாஸ்டரில் வந்து நம்ம இந்த இங்க் ஸ்பிளாட்டர் வீடியோ வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அது எப்படி கைன் மாஸ்டரில் ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நண்பா. நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஜேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானை ஆலில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஸோ வாங்க நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பா, இந்த 21 நாள் லாக்டவுன் ஆகிருக்கு. ஸோ மணி இல்லாமல் நிறைய பேர் வந்து தவிப்பீங்க. அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் குவீடா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இல்லை, டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கு தரேன். இந்த குவீடா ப்ரோ அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து டைஸ் கேம் விளையாடியும் ஃப்ரூட் ஷாப் கேம் விளையாடியும் வந்து அமௌண்ட்டை வந்து வின் பண்ணலாம். ஸோ இது வந்து அமௌண்ட் வந்து பேடிஎம்க்கு வந்து டைரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த லக்கி டைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10 ருபீஸ் வந்து அமௌண்ட்டை வந்து கட்டி உள்ளே போகும்போது 16 ரூபா 50 பைசா வின் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் ரன்னர் அப் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 காயின் வரும். ஸோ அந்த காயினை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ட்ரெஸ் இருக்குது, டிஷர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். ஓகே நண்பா, இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு தேவையானது வந்து கைன் மாஸ்டர் ப்ரோ வேணும். ஸோ கைன் மாஸ்டர் ப்ரோ அப்ளிகேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஏதாவது வேணும் அப்படின்னா அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து அப்படியே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ டவுன்லோட்ஸில் வந்து நான் ஃபோட்டோ எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோவும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோ வந்து நான் இப்போதைக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மெயின் நீங்கள் ஏதாவது கலர் கரெக்ஷனோ இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே பேக்ரவுண்டில் வந்து ஏதாவது ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிளாக் வந்து இங்க் ஸ்பிளாட்டர் ஆகும்போது சரியாகாது, அதனால் வந்து ஒயிட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. வேறு கலர் இருக்கும், நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லேயரில் போங்க. லேயரில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ எது வந்து இங்க் ஸ்பிளாட் ஆகணுமோ அந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோட்டோ இங்க் ஸ்பிளாட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்படி வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் இது சாய்ச்சி இது கொஞ்சம் சென்டரில் தெரிகிற மாதிரி வைக்கிறேன். ஸோ இதை இப்படி வைக்கிறேன். ஸோ இன்னும் ஃபோட்டோ வந்து 2 ஃபோட்டோ இருக்குது. 2 ஃபோட்டோயும் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஓகே நண்பா, நீங்கள் ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்ட்ரோ வேணும். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரோ வேணும். இன்ட்ரோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த இன்ட்ரோ வந்து டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள தரேன். இந்த இன்ட்ரோ வந்து ஃபுல்லாக இந்த அளவுக்கு வந்து கொடுத்துடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குரோமா கீயை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அதை வந்து 30ல் வைங்க. ஸோ அதை 30ல் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோவை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போங்க. கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் வந்து அதிகமாக வைங்க. ஸோ அதிகமாக வச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ வந்து டைரெக்டாக வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இங்க் ஸ்பிளாட்டர் வீடியோ டைரெக்டாக உங்களுக்கு வந்து நம்ம எப்படி வச்சுருக்கோமோ ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்க் ஸ்பிளாட்டர் வீடியோ எல்லாமே வந்து ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த இங்க் ஸ்பிளாட்டர் வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேர் பட்டனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறது உங்களுடைய ஃபைல்லையும் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நண்பா இங்க் ஸ்பிளாட்டர் வீடியோ ரெடி பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால்
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.